தமிழ் சினிமாவின் இயக்குனர் சிகரம் என்று அன்புடன் அழைக்கப்படும் கே. பாலசந்தர் அறிமுகம் செய்த டாப் தமிழ் சினிமா நடிகர்கள் குறித்து இங்கு பார்க்கலாம். விவேக் தனது முதல் படமான மனதில் உறுதி வேண்டும் படத்தில் கே. பாலசந்தர் இயக்கத்தில் சிறு கதாபாத்திரமாக அறிமுகமானார். அதன் பிறகு நடிகர் விவேக்கின் திரையுலக பயணம் தொடங்கி சின்ன கலைவாணர் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். பிரகாஷ் ராஜ் 1994ஆம் ஆண்டு கே. பாலசந்தரின் டூயட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான பின்னர் வெற்றிகரமான நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் மாறினார். 1985ஆம் ஆண்டு வெளியான கல்யாண அகதிகள் படத்தின் மூலம் துணை வேடத்தில் இயக்குனர் கே. பாலசந்தர் இயக்கத்தில் நடிகர் நாசர் அறிமுகமானார். பின்னர் இவர் தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தக்க வில்லன்களில் ஒருவராக மாறினார். 1971ஆம் ஆண்டு வெளியான நவக்கிரகம் திரைப்படத்தில் இயக்குனர் கே. பாலசந்தர் ஒய்.ஜி. மகேந்திரனை நடிக்க வைத்தார். இதற்கு முன்னதாக மேடை நடிகராக இருந்த அவர் திரைப்பட கலைஞரானது குறிப்பிடத்தக்கது. கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் 1966ஆம் ஆண்டு வெளியான மேஜர் சந்திரகாந்த் படத்தின் மூலம் நடிகர் சுந்தரராஜன் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். இந்த படத்திற்கு பிறகு அவர் மேஜர் சுந்தரராஜன் என்று பிரபலமாக அறியப்பட்டார். 1975ஆம் ஆண்டு கே. பாலசந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் கமல்ஹாசன் முக்கிய வேடத்தில் நடிக்க ரஜினிகாந்த் நடிகராக அறிமுகமானார். பாலச்சந்தரின் தில்லு முள்ளு திரைப்படத்திற்கு பிறகு ரஜினியின் திரைப்பயணம் பிரபலமானது. நடிகை சரிதா 1978ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கிய மரோ சரித்ரா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார். இவர் தனது சிறந்த நடிப்பிற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதை வென்றார்.